பிடிசி நண்பர்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச வீடியோவாக இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே கேட்குறது ஆடிஷன்னா என்ன தான் நடக்கும் ப்ரோ. ஒரு சிம்பிளாக நம்ம சொல்கிறோம், நிறைய பேர் சொல்கிறோம், நிறையா பார்க்குறதே சொல்லிகிட்ருக்கோம். பட் ஒரிஜினலாகவே ஒரு பர்சன் அட்டன் பண்ணி அவர் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணால் நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்க முடியுமே. அண்ட் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கொஷின்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட ஒரு பதில் இருக்கும் ப்ரோ. ஸோ அது மாதிரி எங்கேயாச்சும் விஷயம் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. இப்போ ஒரு பர்சனோட இன்டர்வியூவில் கிடச்சிருக்கு. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட எவ்வளோ தான் ஆப்ஷன் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறப்ப தான் ஹாப்பினஸ் கிடைக்கும். நிறையா பேர் பிடிக்காத விஷயத்துக்கு போய் கடமைக்குன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பாதையோடு விட்டுட்டு வருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் பிடிச்ச விஷயம் நம்மளோட ட்ரீம்னால் நம்ம தான் சக்ஸஸ் பண்ணணும். அதை தேடி நம்ம தான் போகிற மாதிரி இருக்கணும். ஸோ இது தடங்கள் இருக்குது, அது தடங்கள் இருக்குது, இது தடங்கள் இருக்குன்னு என்ன தான் சொன்னாலும் ட்ரீம். ஸோ அது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுறப்ப ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி வாய்ப்புகள் எப்படி ஆடிஷனில் க்ரியேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஃபுல்லாக சிம்பிளாக இல்லாமல் எல்லாத்தையும் ஈச் பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அண்ட் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் அகைன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் இதை மாதிரி நிறைய நியூஸஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி லைக் அழுத்தாமல் தான் ரொம்ப தப்பு. ஸோ டப்பாக இருப்பாங்க, லைக் அழுத்திக்கோங்க. அண்ட் இன்னமும் ஏதாச்சும் ஸ்பெஷலாக என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நமக்குள்ள விஷயம் நமக்கு தான் சேரும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட சேரும். அப்படி உங்கள்கிட்ட இல்லை அந்த விஷயம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது, அவ்வளோதான். பட் அதுக்கு நம்ம ட்ரை பண்ணாமல் கிடைக்கல ப்ரோ, இது அதுன்னு சொல்லிட்டு சாகு சொல்லிட்டு இருந்தால் கடைசி வரையும் கிடைக்காது. பட் அதெல்லாம் தாண்டி ஒரு சாகு சொல்லாமல் போனோமா ஒரு பெரிய கம்பெனி ட்ரை பண்ண ஒரு பர்சன் தான் ஜேசன் ஒருத்தர். ஸோ அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பிடிஎஸோட கம்பெனி பார்த்தீங்கன்னா பிகிட்ஸ். ஸோ அந்த பிகிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு அமேசிங்கான வைப்ஸ் கொடுத்துட்ருக்கு. பிடிஎஸ் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே நிறையா குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு குரூப்பில் இருக்கிறது ஜேசன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா லைக் மாதிரி தான், எதிர்பார்க்காம போய் கிடச்சி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தான். இவருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபாப்பில் சேரும்போது ஒரு ட்ரீம். அதே மாதிரி நிறையா பேருக்கு இருக்க மாதிரி என்னை சக்ஸஸ் பண்ணி வெளில காட்டணும், என்கிட்ட இருக்க டேலண்ட்டை காட்டணும், அண்ட் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரி போயிட்டுருக்கப்போ நல்ல சான்ஸ் கிடச்சி நல்ல மேலே இடத்துக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ யூடியூபர் கூப்பிட்ருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு ஆன்சர் பண்ணிக்க, நீங்கள் எப்படி போனீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டப்போ அவர் பண்ண ஆன்சர்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அவ்வளோவா பார்த்தீங்கன்னா சிங்கிங்லேயோ டான்ஸிங்லையோ இல்லை ரேப்பிங்லையோ அவ்வளோ நாலேஜ் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு மாடலிங் தான் ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வாய்ப்பு ஒரு பிகிட்ஸ் வழியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆன்லைன்லாம் வந்தது. கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் ஆன்லைன் ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே ஆஃப்லைன் தான் நடக்கும். ஸோ அவங்க ஊரில் ஆஃப்லைன் நடந்திருக்கு. அங்கே போய் அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அந்த ஆடிஷன் டே அன்றைக்கி வந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்திருக்காங்க. ஸோ அந்த குரூப்பில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேட்சாக அந்த ரூம்குள்ளே விட்ருக்காங்க. அவங்க முடி பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் போய் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பிடிஎஸும் இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அத்தனை பேர் இருந்ததில் 5 பேராக விட்ருக்காங்க. முடி 2 ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க. நிறைய பேர் இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் சிங்கிங் பண்ணலாம், ஒருத்தர் டான்ஸிங் பண்ணலாம், ஒருத்தர் அவர் தெரிஞ்சதை பண்ணாராம். பட் இவருக்கு சிங்கிங்கோ ரேப்பிங்கோ இதெல்லாம் தெரியாதனால மாடலிங் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மாடலிங்னா ஒன்றும் இல்லை, வாக் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அது அமேசிங்காக வந்திருக்கு. பட் இருந்தாலும் திருப்பி வாக் பண்ணு, உன்னால் எப்படிலாம் பண்ண முடியும், உன்னால் வேறு என்ன பண்ண முடியும், இது மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் நிறையா கொஸ்டின் மாடலிங் சொல்லனால மாடலிங்கிட்ட அவர் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன தெரியும், மாடலிங்கில் யார் ஹை, இந்த விஷயம் என்ன, அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அந்த 5 பேர் போனதில் இவரும் ஒரு ஆளாக மாடலிங் தெரிஞ்சிருந்தால் கூட அந்த மாடலிங்கில் இவரோட பெஸ்ட்டாக காமிச்சதுனால, நான் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி பண்ணனால அவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. லேட்டர் அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் குட் பண்ணியிருக்கீங்க, உங்களை நான் செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லவே இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், நிறைய கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது, ஸோ நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நான் மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி அவருக்கு மெயில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு லொக்கேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் ஹேரை கொஞ்சம் டிசைன் பண்ணி விட்ருக்காங்க, ஃபேஸஸ்லாம் மேக்கப் போட்டிருக்காங்க. திருப்பி மாடலிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேம்பில் நடக்க விட்ருக்காங்க. ஸோ அந்த ரேம்பில் நடந்திருக்காரு. திருப்பி நடக்க விட்ருக்காங்க. செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண விட்ருக்காங்க. அங்கேயும் 1000 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் அவர் செகண்ட் ரவுண்ட், அது அவருக்கும் தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலையும் ப்ராசஸ் இருக்குது. ஸோ கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா ஒரு செக்ஷனுக்கு ஒரு கொஷின் இருக்கும். டான்ஸ்னால் ஒன்று இருக்கும், மாடலிங்னா ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ எனக்கு சிங்கிங் தெரியும், டான்ஸிங் தெரியாது, ஸோ செலக்ட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ஆன்சர். இவருக்கு 2மே தெரியாது, மாடலிங் மட்டும்தான் தெரியும். இருந்தாலும் அதை வச்சு அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போயே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நிறைய நியூஸஸ் உங்களுக்கு கிடைக்கும்.
அண்டு நான் இதை மெயினாக ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்லேயும் அவர் செலக்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குற ஒரு பீஸ், அதாவது நாங்கள் ஒரு விஷயம் வந்து இப்படிப்பட்ட பர்சன் தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, ஸோ நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணுறோம். பட் வந்து உடனே நாங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் உங்களை என்ன பண்ணுறோம், நாங்கள் கொரியாவுக்கு கூப்பிட்டுக்கிறோம். அங்கே வந்து ஒரு 2 months வந்து ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சிங்கிங் டான்ஸிங் தெரியாது, நீங்களே அந்த ட்ரெயினிங் ஃபீல்டில் இருக்கப்போ அது ரெண்டுத்தையும் கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகே எங்களுக்கும் ஓகேனா கான்ட்ராக்ட் போட்டு உங்களை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு போகிற கொரியாவுக்கு செலவு அண்ட் பேரண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது அண்ட் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துருக்காங்க, எல்லாமே அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்காங்க. அண்ட் அவரை வந்து அங்கே ஸ்டே பண்ண வச்சு பார்த்துக்கிட்டதும் அவங்க தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து சொல்கிறீங்க சிங்கிங் தெரியல, டான்ஸிங் தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டா உங்களுக்கு ட்ரைனிங் அங்கே கொடுத்து உங்களை அதிலே அவங்க டெவலப் பண்ணி உங்களை கொண்டாடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன், ஃபுல்லாக பாருங்கன்ட்டு, மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து இதெல்லாம் போய் கடைசியாக ஒரு 7 மாதம் கழிச்சு ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் ஓகே இருக்கார். அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிருக்கு, அப்புறம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ இதுதான் இங்கே நடந்த ஒரு ஃபுல் ப்ராசஸ்ன்னு அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் அந்த ஆடிஷன்லாம் ஆஃப்லைனில் கண்டக்ட் ஆகும். இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வீடியோ அனுப்புவீங்க, அப்புறம் ஜூம் மீட்டில் வந்து 1 to 1 அவங்க எப்படி ஆஃப்லைன் பண்ணாங்களோ இங்கேயும் பண்ணுவீங்க. பட் தேர்ட் ரவுண்ட் வந்து இவங்க எப்படி வந்து ஊரில் போய் கொரியாவில் போய் அட்டன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்க. இதுதான் மெயினாக நடக்கிற ப்ராசஸ். இவரும் பிடிஎஸ் மாதிரி தான், பிடிஎஸ்க்கும் இதே தான் நடந்திருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா கிம்தேங் எல்லாருமே இதே மாதிரி தான் கொஷின்ஸ் அட்டன் பண்ணி அண்ட் எல்லா விஷயம் அட்டன் பண்ணி அவங்களை இப்போ ட்ரெயினியாக போய் அவங்க ட்ரெயின் பண்ணிவிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பெஸ்ட்டாக பண்ணி அப்புறம் கற்றுக்கிட்டது விஷயத்தில் பெஸ்ட்டாக பண்ணி எல்லாத்தையும் பெஸ்ட்டாக பண்ணனால தான் இப்போ பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தாண்டி அவர் விஷயம் எதுவும் அந்த வீடியோவில் சொல்லலை. நான் அவர்கிட்ட சொன்னது எல்லாமே உங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டேன். இது தாண்டி வேறு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லையும் இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. அண்ட் பட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நல்லா நீங்கள் ஷைன் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் டைமண்டாக இருந்தாலும் நல்லா ஷைன் பண்ணணுன்னா அந்த இதில் வந்து ஸ்பெஷலாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சராங்கி டேக் கேர், பை சேஃபாக பார்த்துக்கோங்க. டாட்டா சராங்கி, டாட்டா, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire in my eyes. Thanks for watching. Thank you. Thank you. Okay, thank you. This is the moment, no turning back. One drop on your lips and the spell will take effect.